ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா எங்க கூடவே இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. எங்களுக்கு அது போதுமா? அண்ணா, நீ சொன்ன மாதிரி அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த படையில ஏத்திட்டு இருப்பாரு. நீ வேணா பாரு, அடுத்த பொங்கலை அண்ணி நம்ம கூட நம்ம வீட்டுல தான் கொண்டாடுவாங்க. அம்மா மனசு அதுக்குள்ள மாறிடும். மாறினா நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது. ஆனந்தி, வீட்டுக்கு போயிட்டீங்களா? அத்தை கோவப்பட்டு பேசினாங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் இல்லை ஆனந்தி. சண்டை ஆயிருக்குதுல்ல? அது பரவாயில்ல. காலையிலேருந்து உன் கூட நல்லா சந்தோஷமா இருந்தேன்ல, அதுக்கு சின்னதா ஒரு திருஷ்டி வேண்டாம்? அதுவும் சரிதே. அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காலையில இருந்து ஹாஸ்டலே கலகலன்னு இருந்துச்சு. இப்பதே வெறிச்சு ஓடி போய் கிடக்கு. சரி, அம்மா அப்பாட்ட பேசுனியா? ஆமா, நீங்க பஸ் ஏத்தி விட்டியேன்னு சொன்னாங்க. ஊருக்கு போன பிறகு பேசுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்திருந்த அப்பா அம்மா அண்ணன் எல்லாருக்கும் சந்தோஷம். உனக்கு ஏன்? உனக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கும் தான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அத்தை வந்து கோவப்பட்டு பேசிட்டு போனதுதே மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்குது. அதுக்கு நான் தான் சாரி சொல்லணும் ஆனந்தி. என்னாலதான் அப்பாவுக்கு படையல் போடலன்னு அம்மாவுக்கு கோபம். அதனாலதான் வந்து கோபமா பேசிட்டு போனாங்க. நீங்க ஏன் அவசரமா கிளம்பி வந்தீங்க? ஒரு போன் போட்டு சொல்லிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்திருக்கலாம்ல. ஒவ்வொரு வாட்டியும் எங்க அப்பாவுக்கு நான் தானே படையல் போட்டுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்ம தலைப்பொங்கல். தலைப்பொங்கலுக்கு நான் உங்க கூட தானே இருக்கணும். அதனாலதான் நான் கிளம்பி வந்தேன். அது மட்டும் இல்லாம நீ தான் நிறைவா படையல் போட்ட. உன் கூட சேர்ந்து அப்பாவை கும்பிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அப்பாவும் சந்தோஷப்பட்டிருப்பார். இப்படி ஏதாச்சும் சொல்லியே என்னை ஏமாத்தி சமாளிச்சு போடுறிய. இதனால ஒவ்வொரு தடவையும் இப்படி அத்தையோட சாபத்தை வாங்குறோமேன்னு நினைக்கும் போதுதே என்னமோ எனக்கு பதட்டமா இருக்குது. நீ பதட்டப்படவே வேணாம் ஆனந்தி. நம்ம அம்மாவை மதிக்க கூடாதுன்னு நினைச்சோ இல்ல அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோ எதையும் செய்யல. அம்மா தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரியே சூழ்நிலையும் அமைஞ்சு போகுது. யார் மேலேயும் தப்பு இல்லை. அதனால அம்மா கோவத்துல பேசினதெல்லாம் பழிச்சிருமோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு நல்ல காலம் பிறக்கும் ஆனந்தி. பிறக்கணும். அந்த காலம் எப்ப வரும்னுதே நான் காத்துட்டு இருக்கிறேன். சீக்கிரமே வரும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். நீ எதையும் நினைச்சு குழப்பிட்டு இருக்காம நிம்மதியா நம்பிக்கையோட போய் தூங்க. சரிங்க, நீங்களும் அத்தை பேசின எதையும் நினைச்சு வருத்தப்படாம நிம்மதியா தூங்குங்க. சரி, குட் நைட் ஆனந்தி. குட் நைட். ரெண்டு பேரும் செயின் எடுத்து பாருங்க. யாருக்கு மேடம் இது? அது உனக்கு, இது ஆனந்திக்கு. இப்போ எதுக்கு மேடம் இதெல்லாம்? உங்க ரெண்டு பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்கணும்னு உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க மேடம். தாலி கோக்கணும்னா தாலி செயின் வேணும்ல, அதுக்காக தான் உங்க ரெண்டு பேருக்கும் செயின் வாங்கினேன். இது எப்படியும் ஒரு 3 பவுனாவது இருக்கும் போல இருக்கே. தாலியில குண்டெல்லாம் கோக்கணும்னா ஒரு 3 பவுன் கூட இல்லைன்னா எப்படி? ஐயோ மேடம், எதுக்கு இம்புட்டு செலவு? இங்க பாரு ஆனந்தி, எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தா
அவங்களுக்கு தாலி கோக்குறதுக்கு செயின் வாங்கணும்னா கம்மியாவா வாங்குவேன்? நீங்க 2 பேருமே என் பொண்ணுங்க மாதிரி தான். ஏதோ இத வாங்கி கொடுக்கற நிலைமையில அந்த கடவுள் இன்னைக்கு வச்சிருக்காரு. நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான். நாங்களும் தாலி செயினை வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். இது பிறந்த வீட்டுல செய்ய வேண்டிய சீரு. அத நீ செஞ்சா சரியா இருக்காது, நான் செய்யறதுதான் முறை. இத பாருங்க, நான் சந்தோஷமா மனசார நீங்க 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வாங்கி கொடுக்கறேன். நீங்க சந்தோஷமா வாழணும். மேடம், ஹே ஆனந்தி, நல்ல காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி எல்லாம் கண் கலங்குற? மேடம், நல்லா இரு, நல்லா இரு. கோகிலா, நல்லா இருங்க. மேடம், எந்த சென்மத்தை பந்தமோ தெரியல, தாய்க்கு தாயா இருந்து எங்களை தாங்கிட்டு இருக்கீங்க. இந்த கடனை நாங்க எப்படி அடைக்க போறோம்னு தெரியல. எந்த ஜென்மத்திலயோ நான் உங்ககிட்ட பட்ட கடனை தான் இப்ப அடைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களை எல்லாம் நான் சுமந்து பெக்கலனாலும் உங்க எல்லாருக்கும் தாயா இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை பிரிச்சு கோத்துக்கோங்க. அப்பா அம்மா வரணுமா? இல்லம்மா, அவங்க வரணும்னு இல்ல, நீங்களே பார்த்து நல்லபடியா பார்த்து கோர்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து இங்கே ஒரு கோயில் அதை செஞ்சிருங்க. அதை நான் விசாரிக்கிறேன் மேடம். உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. மேடம், அது வரைக்கும் இந்த செயின் உங்ககிட்டயே இருக்கட்டும் மேடம். சரி, வரோம் மேடம். வரேன் மேடம். உட்காருங்க. சரிங்க ஐயா. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஐயாவையும் ஐயா குடும்பத்தையும் சந்திச்சதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆக்சுவலா ஊருக்கு வர்றதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. ஆமா, சுந்தரவள்ளி ஆண்டி வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா? சூர்யா வரான் இல்ல? நேரா அங்கிருந்து தான் தம்பி வரோம். நீங்களும் சரி, சூர்யா தம்பியும் சரி, மாறவே இல்ல. அதே பாசம், அதே நட்பு. அவரும் இப்படிதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கோயில் நிகழ்ச்சி ஏற்பாடுலாம் பத்திரிகையில போட்டிருக்கோம். நீங்க ஒரு வாட்டி பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம ஊர்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர திருவிழா. நீங்கெல்லாம் எப்படி பார்த்து ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இதுல நான் பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிச்சயமா ஒரு குறையும் இருக்க போறது இல்ல, எல்லாம் சரியா தான் இருக்கும்.